ஓகே, கலப்பு என்கிற கூட்டல் கழித்தல் தொடர்பாக பார்த்து கொண்டிருக்கோம். இப்ப அதுல இருக்கிற வசன வினாக்கள் தொடர்பான கணித்தல்களை நாங்க பார்க்க போறோம். உங்களோட புக்ல 156ஆம் பக்கம் எடுத்துக்கொள்ளுங்க. அதுல 2வது வினா. சரியா? ரெடியா மக்கள்? ஸ்டார்ட் பண்ணுவோம். இரண்டாவது வினாவை பாருங்க. சாமினி அவளது சகோதரனான ரவியின் வீட்டுக்கு செல்வதற்காக 3 10 7 கிலோமீட்டர் மொத்த தூரத்தில் 3 2 1 கிலோமீட்டர் தூரத்தை பேருந்தில் சென்று எஞ்சிய தூரத்தை நடந்தும் சென்றாள். சாமினி நடந்து சென்ற தூரம் எவ்வளவு? இந்த கேள்வி சும்மா யோசிங்க. சாமினி சகோதரரை வீட்டுக்கு செல்வதற்கு மொத்தமா இருக்கிற தூரம் ஒரு 10 கிலோமீட்டர். அதுல ஒரு 4 கிலோமீட்டர் பஸ்ல வெயிட் ஆகும். அப்ப எவ்வளவு தூரம் இன்னும் நடந்து போகணும்? 6 கிலோமீட்டர். 6 கிலோமீட்டர். சரி, என்ன செய்தீங்க? கழிக்கணும். இப்ப இதுல என்ன? நாங்கள் முழு எண்ணை கழிச்ச நாங்கள் இங்க என்னத்தை கழிக்க போறோம்? பின்னத்தை கழிக்க போறோம். அவ்வளவுதான். கலப்பு எண்ணை கழிக்க போறோம். இதுல வேற ஏதும் விளக்கங்கள் இருக்கா? உங்களுக்கு சிக்கல் இருக்குதா? என்ன? ஓகே, வெரி குட். அப்ப நாங்கள் எதுல இருந்து இதை கழிக்கணும்னு சொல்லுங்க. மொத்த தூரமான 3 10 7 இருந்து 3 2 1 கழிக்கணும். இது கிளியரா எல்லாருக்கும்? ஓகே, இந்த கேள்விய கதிஜா விளங்கப்படுத்துவார். முடிங்க பாப்பாங்க கதிஜா? முதலாவது முழு எண்களை கழிக்கணும். ஓகே, கழித்தல் 0 வரப்போகுது. அப்புறம் பின்னங்களை கழிக்கணும். ஓகே, 10 7 இருந்து 2 1 கழிக்கணும். வெரி குட். பகுதி எண்களை ஒன்னாவது சமப்படுத்தணும். அப்ப 2 நின்று 10ஆயிரத்துக்கு 5ஆல பெருக்கணும். அப்ப 98 பெருக்கணும். அப்ப அதுக்கு நின்று 10 5 வரும். 10 5 வரும். 10 7 இருந்து 10 5 கழிச்சா 10 2. ஓகே, அதுக்கு பிறகு அதை சுருக்கணும். ஓகே, சுருக்க வேணும். 2ஆல சுருக்கினம் என்றால் 5 1 வரப்போகுது. அப்ப எவ்வளவு? 5 ஒரு என்ன அலகு? கிலோமீட்டர். வெரி குட். 5 ஒரு கிலோமீட்டர் தூரம் அவர் நடந்து சென்ற, சாமினி நடந்து சென்ற தூரம் சமன் 5 ஒரு கிலோமீட்டர் சொல்லி கொடுப்போம். இது கிளியரா மக்கள் எல்லாருக்கும்? விளங்கிட்டா? மொத்த தூரமான 3 10 7 கிலோமீட்டர்ல இருந்து 3 2 1 கிலோமீட்டர் கழிக்கக்குள்ள எங்களுக்கு சாமி நடந்து சென்ற தூரம் வரும். அவ சாமி நடந்து சென்ற தூரம் 5 ஒரு கிலோமீட்டர். 5 ஒரு கிலோமீட்டர் என்று கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு இறுதி புள்ளி கிடைக்கும். 5 1 என்று கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இறுதி புள்ளி கிடைக்காது. ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அலகுடனான விடை கட்டாயம். அலகுடனான விடை நீங்கள் கொடுக்க வேணும். இல்லைன்றால் உங்களுக்கு இறுதி புள்ளி அவ்வளவு செய்தும் பிரயோசனம் இல்லாம போயிடும். என்ன? அப்ப நாங்கள் முழுமையான புள்ளி எடுக்கணும். நாங்க அப்ப அலகோட எப்பவும் விடை கொடுக்கக்குள்ள கடைசியா இதுக்கு அலகு இருக்கா, என்ன அலகு தந்திருக்கிறாங்க என்று சொல்லி நாங்கள் பார்த்து சரியான அலக சரியான குறியீட போட்டு கொடுக்க வேணும். கிலோமீட்டர் ரெண்டோடு கேபிட்டல் கே போடுறதோ எதை போட வேணும்? கிலோமீட்டருக்கு கிலோமீட்டர் ஸ்மால் கே ஸ்மால் எம். சரியா? ஓகே, குட். சரி, இப்ப அடுத்த வினாவுக்கு வாங்க. 3வது வினா. 3வது வினாவை
யார் செய்ய போறீங்கள்? மூன்றாவது வினா என்னால் செய்யலும் என்றார்கள். பிகா, மூன்றாவது வினாவை யார் செய்யலாம்? யாரா? சரி, இப்ப யார் செய்ய போறீங்க? என்ன இந்த கேள்வியை செய்யறதுக்கு ஒருவரும் இல்லையா? ஃபர்வின், ஃபர்வின், ரொமில்டன், ஜஸ்ரா. ஓகே, ஜஸ்ரா செய்யுங்க பாப்போம். குட், கடிகாரியா. ஒரு விவசாயியிடம் 4 ஹெக்டேர் நிலம் உண்டு. அவன் நிலத்தின் 2 1 பங்கு ஹெக்டேரில் குரக்கன் பயிரிட்டுள்ளான். குரக்கன் பயிரிடப்படாத நிலத்தின் அளவு யாது? ஜஸ்ரா, விளங்கப்படுத்துங்க ஜஸ்ரா. ஒரு விவசாயிட 4 ஏக்கர் நிலம் உண்டுண்டா 4 கீழ 1 போடணும். ஓகே. அதுக்கு போற 2 மேல 1 அத வந்து முறைமை இல்லாத பின்னத்துக்கு நான் மாத்தனேன். ஓகே. அப்ப 2 பெருக்கணும். 2 4 பகுதி என்ன அப்படி போடணும். ஓகே. அப்ப 2 அப்ப 2 4 4 3 4ஓட 1 கூட்டணும். ஓகே. சரி, இப்ப குரக்கன் பயிரிடப்படாத நிலம் கண்டுபிடிக்கிறேன். கழிக்கணும். ஓகே, சரி. 4 2 5 கழிக்கணும். சரி, இப்ப வந்து 2 மேல 5 வந்து முறைமை இல்லாத பின்ன. அப்ப 4 கீழ் 1 5 கீழ் 2 கழிக்கணும். அப்ப 5 கழிக்கணும். ஓகே. 4 கீழ் 1 வந்து சமப்படுத்தணும். பகுதி எண்களை சமப்படுத்தணும். ஓகே. அப்ப வந்து 4 கீழ் 1 2ஆல பெருக்கணும். ஓகே, 2ஆல பெருக்கினா தொகுதி எண்ணும் 2ஆல பெருக்கப்படும். அப்ப 8 கீழ் 2 வரும். 8 2 வரும். ஓகே. அதுக்கு பிறகு வந்து 8 கீழ் 2 5 கீழ் 2 வந்து கழிக்கணும். ஓகே, நாங்க வாசிக்க 2 8 வாசிப்போம். என்ன அதான் எனக்கு சரியான முறை. என்ன? ஓ சரி. ஓகே, 2 8 2 5 கழிக்க போறோம். சரி. அதுக்கு பிறகு 3 கீழ் 2 வரும். இல்ல, எப்படி வாசிக்கணும்? சரியா வாசிங்க. நல்ல உள்ள வாசிங்க. 2 மேல் 3. இல்ல, மேலும் சொல்லக்கூடாது, கீழும் சொல்லக்கூடாது. கீழே இருக்கிற சொல்லி மேலுக்கு சொல்லணும். 2 இல்ல, மேல் சொல்லக்கூடாது, கீழ் சொல்லக்கூடாது. 2 2 3. ஓகே, கீழ் மேல் சொல்லக்கூடாது. சரியா? வெரி குட். இதுக்கு பிறகு இது கடைசி விட. இது கடைசி விடையா? இல்ல. ஓகே, என்ன செய்யணும்? கலப்பு பின்னவ மாத்தணும். கலப்பு பின்ன வந்து நாங்க படிக்கல. என்னன்னு படிச்சிருக்கிறோம்? கலப்பு எண். வெரி குட். சரி, மாத்தினா அப்ப 1 2 மேல் 1 2 1 2 வெட்டிக்காரி. சரி, இப்ப ஞாபகம் வந்தது. ஓகே, 1 2 1. கடைசியா என்ன சொன்னா? இறுதி விடை கொடுக்கக்குள்ள
எப்பவும் அலகு இருக்கா இல்லையாண்டு பார்த்து அலகை போட்டு கொடுத்தா தான் இறுதி புள்ளி எங்களுக்கு கிடைக்கும். அப்ப என்ன வரும்? ஒன்றுடன் இரண்டில் ஒரு ஹெக்டேயர். சரியா? விளங்குதா? சரியா மக்கள்? கிளியரா உங்களுக்கு? ஓகே, எழுதிக் கொள்ளுங்க. விளங்காட்டி திரும்ப கேட்டுக்கொள்ளுங்க. ஸ்பீட் அப். எழுதியாச்சு சார். ஓகே, வெரி குட். சரி, இது கிளியரா எல்லாருக்கும்? ஓம் சார். சரி, அடுத்த வினாவை யார் செய்ய போறீங்கள்? கடைசி வினா, இறுதி வாய்ப்பு. சதுர்ஷிகா. சதுர்சிகா, வெரி குட். சதுர்சிகா சொல்லுங்க மாலே. ஆஷிக் மணித்தியாலத்துக்கு 3.5 கிலோமீட்டர் வீதம் 3 மணித்தியாலம் தொடர்ந்து நடக்கின்றான். 3 மணித்தியாலங்களில் அவன் சென்ற முழு தூரத்தை முறைமை இல்லா பின்னமாக தருட்டான். ஓகே, செய்து விடுங்க. என்ன செய்யணும் சொல்லுங்க. அந்த 3 மணித்தியாலத்தை 3க்கு 2 போடணும். திரும்ப சொல்லுங்க. 3 கேள்வி என்னன்னு விளங்கிட்ட சதுர்சிகாவுக்கு? ஓம் சார். ஒரு ஆள் வந்து ஆஷிக் வந்து நிற 3.5 கிலோமீட்டர் வீதம் 3 மணித்தியாலம் தொடர்ந்து ஒரு மணித்தியாலத்துக்கு 3.5 கிலோமீட்டர் நடக்கிறார். 3 மணித்தியாலம் நடக்கிறார். அப்படி 3 மணித்தியாலம் நடந்த தூரம் எவ்வளவுன்னு சொல்லி கேட்கிறாங்க. கேள்வி விளங்கிட்டா? ஓம் சார். அப்ப அந்த 6 மட்டும் 7. ஓகே. 7 கீழ் 2. கீழும் சொல்லக்கூடாது மேலும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறேன். 7 2. சரியா சொல்லுங்க. சரி, என்ன செய்யணும்னு சொல்லுங்க. எனக்கு ஒரு செய்முறையை முதல் சொல்லுங்க. 3.5 3உடன் 2 இருக்குது. 3 மணித்தியாலம் நடக்காராம். 1 மணித்தியாலத்துக்கு 3.5 கிலோமீட்டர் நடக்காராம். அப்ப 3 மணித்தியாலத்துக்கு எத்தனை கிலோமீட்டர் நடப்பாருன்னு கேட்கிறாங்க. அப்ப என்ன செய்யணும்? 3.5 சதுர்த்திகா கூட்டுறது விளங்கல. 3 மணித்தியாலத்தை பெருக்கிறது. ஓகே, இப்ப அங்க கொண்டு போங்க. சொல்லுங்க. இதை இன்ன இருக்கிறத ஒரு தரம் கலப்பெண்ணா மாத்தி, இந்த முறைமை இல்லா பின்னா மாத்தி விடுங்க பாப்போம். என்ன நடக்கண்டு பாப்போம். 3 6 6 மட்டும் 7. ஓகே. 2 7. அந்த இதுதான் வேணும். வெரி குட். 2 7 தர 3. அங்கால என்ன செய்யறது? கீழே பகுதி என்ன ஒன்றுதான் என்ன? ஆமா இல்லையா? பெருக்கி விடுங்க. என்ன 7 3 21. கீழுக்கு 1 2 2. இப்ப இது என்ன பின்னமோ? முறைமை இல்லா பின்னம். ஓகே, நாங்கள் முறைமை இல்லா பின்னத்துல விடை கொடுக்கிறதோ? இல்ல. அப்ப என்ன செய்யணும்? அத கலப்பெண்ணா மாட்டோம். ஓகே, மாத்தி விடுங்க. ரெண்டால 21 பிரிக்கணும்.
எடுத்தீங்களா மக்கள்? சொல்லுங்க அப்படியே. 2ஆல 21 பிரிக்கணும். ஓகே. பிரிச்சா 10ல் 2ல் 1. ஓகே, நல்லா வாசிங்க ஒரு தரம் திரும்ப. 10ஓடு 2ல் 1. 10உடன் வாசிங்க. 10உடன் 2ல் 1. என்னென்ன அலகு வரப்போகுது? கிலோமீட்டர். சரியா? 10உடன் 2ல் 1 கிலோமீட்டர்னா 10.5 கிலோமீட்டர் அல்லது 10.5 கிலோமீட்டர். சரியா? எக்ஸ்கியூஸ் மீ சார். ஓம் சொல்லுங்க சொல்லுங்க. சார், ஆனா இந்த கேள்விக்கு நீங்க விடைய முறைமை இல்லா பின்னமாத்தானே தர சொல்லிக்கிறாங்க. முறைமை இல்ல பின்னமா தான் தர சொல்லிருக்கு. அப்ப நாங்கள் விடத்தோட ஸ்டாப் பண்ணலாமே கதீஜா. ஓகே, முறைமை இல்ல பின்னமா கலப்பண்ணா கேட்க இல்லை. ஓகே, குட், வெரி குட் வெரி குட். அப்ப இந்த விட போதும் என்ன? 2ல் 21 கிலோமீட்டர் கொடுத்தா சரி. முழு புள்ளி தரத்தான் வேணும் அவங்க. என்ன கேட்டது என்ன? முறைமை இல்லா பின்னமா தாங்க என்று கேட்டாரு. நீங்க அதெல்லாம் கொடுக்கணும் என்ன? சரி, வெரி குட் மால். சரியா? இது கிளியரா எல்லாருக்கும்? பின்னங்கள் கூட்டல் கழித்தல் எல்லாம் செய்வீங்களா? பெருக்கல் எல்லாம் செய்வீங்களா? என்ன? குட். இப்ப தலையங்கம் போட்டுக்கொள்ளுங்க. 11வது பாடம். 11வது பாடம் தசமங்கள். தசமங்கள். சரியா? இதுல நீங்க பார்க்க போற விஷயங்கள் மக்கள், ஒன்று 10 பகுதி எண்கள் 10, 100, 1000 இருக்கும் போது அந்த எண்களை பின்ன எண்களை அந்த தசம எண்ணாக மாற்றுறது முதலாவது விஷயம். அடுத்தது, இப்ப பகுதி எண்கள் 10ன் வலுவாக 10, 100, 1000, 10,000 இருக்காத சந்தர்ப்பத்துல தரப்படுற பின்னத்தின் பகுதி எண்ண 10, 100, 1000 மாற்றி அத பிறகு தசமண்ணா மாற்றுறது எப்படி என்று சொல்லி படிப்போம். அடுத்த விஷயம், ஒரு பின்னம் ஒன்று தந்தா அந்த பின்னங்களை தசம எண் ஒன்று தந்தால் அந்த தசம எண்களை எப்படி பின்னங்களாக எளிய வடிவில் எப்படி எழுதுறதுன்றத பார்ப்போம். அடுத்தது, பின்னங்கள் தசம எண்களை நாங்கள் பெருக்கிறது, ஒரு முழு எண்ணால பெருக்கிறது, 10ன் வலு 10, 100, 1000, 10,000 போன்ற 10ன் வலுக்களால பெருக்கிறது, தசம எண்ணொண்ட பெருக்கிறது. அதே போல 10ன் வலுக்களால வகுக்கிறது, தசம எண்ணொண்ட 10ன் வலுக்களால வகுக்கிறது. அதே நேரத்துல ஒரு தசம எண்ண ஒரு முழு எண்ணால எப்படி வகுக்கிறது, இவ்வளவும் தான் நாங்கள் இந்த பாடத்துல பார்க்க போற விஷயங்கள். இது கிளியரா விளங்கிட்டோ? தசம எண்ணொண்ட இனங்காணுவோம் நாங்கள் ஃபர்ஸ்டா, பிறகு தசம எண்களை வாசிக்கிறத பார்ப்போம். தசம எண்கள் கூட்டல் கழித்தல் எல்லாம் நாங்கள் தரம் 6ல பார்த்துட்டோம். அதை மேலால கொஞ்சம் தட்டிச்சு பிறகு நாங்கள் ஒரு பின்னம் தந்தால் தசம எண்ணா எப்படி மாத்திரம் அந்த பின்னத்துல பகுதி எண் 10, 100, 1000 இருக்கக்குள்ள இலகுவாக மாற்றலாம். அப்ப இப்படி செய்யறது, அது தசம எண்ணா மாத்துறது. அதே போல பகுதி எண் 10, 100, 1000 இல்லாம 10ஆக 100ஆக 1000ஆக மாற்றக்கூடிய பகுதி எண்களாக இருக்கிற சந்தர்ப்பத்துல அந்த பின்னங்களை நாங்கள் எப்படி தசம எண்ணாக மாத்துறது. பிறகு தசம எண்ண ஒரு முழு எண்ணால பெருக்கி பார்க்கிறது, தசம எண்ண ஒரு முழு எண்ணால வகுத்து பார்க்கிறது, தசம எண்ண 10ன் வலுக்கள் 10, 100, 1000 பெருக்கி பார்க்கிறது, அதே போல 10, 100, 1000 வகுத்து பார்க்கிறது. இவ்வளவு விஷயம் இந்த பாடத்துக்குள்ள நாங்கள் பார்த்து முடிக்க வேண்டும். அப்ப இந்த பாடத்துல படிக்க போற விடயங்கள் என்னன்னு விளங்கிட்டா மக்கள்? உங்களுக்கு என்னன்னு சொல்லி விளங்கிட்டோ? இவ்வளவு விஷயம் நாங்கள் தலைப்பிட்டு படிக்க வேண்டும். இப்ப அதுக்கு முதல்ல நாங்கள் இந்த தசமங்கள் தொடர்பாக இருக்கிற அடிப்படை எண்ணக்கருக்களை தரம் 6ஓட தொடர்படுத்தி குயிக்கா மீட்டு பார்க்க போறோம். நான் கேட்கிற கேள்விகளுக்கு கடன்னு விட சொல்லும். ரெடியா எல்லாரும்? ஓகே, என்னோட சேர்ந்து எழுதணும் நீங்கள். சரியா? ஓகே, எழுதுங்க.
எழுதுறீங்களா? சார் கொப்பிலே எழுத எஸ், கொப்பிலான் எழுதணும். என்ன எழுதிட்டீங்களா? ஓம் சார். கேட்கல. மேலே தரப்பட்ட எண்களில் குயிக்கா இருக்கணும். மேலே தரப்பட்ட எண்களில் தசம எண்களை சுற்றி வட்டமிடுக. முதலாவது தசம எண் எதுன்னு சொல்லி கண்டுபிடிக்க தெரியும், இனங்காண தெரியணும் உங்களுக்கு. அதான் அடிப்படையான எண்ணக்கு, அடிப்படை விஷயம். உங்கள்ட்ட தசம எண் எதுன்னு சொல்லி தெரியாம படிக்கப்படாது. வேகமா இருங்க. எழுதிட்டேன் சார். ஓகே, சார் எழுதியாச்சு. எழுதிட்டேன். ஓகே, வெரி குட். எல்லாரும் முடிச்சிட்டீங்களா? ஓம் ஆம் சார். சார். ஓ சார். ஓகே ஓ ஓகே, செக் பண்ணுவாங்க. ஓகே, உங்க விடைகளை செக் பண்ணுவோமே. சரி, கரெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. 3.5 தசமண்ணா இல்லையா? ஓ சார். 0.75 தசமன் 8.4 0.08. கரெக்டா? சரியா போட்டுக்கொள்ளுங்க. ஓ சார். ஓகே, குட். கட்டிக்காரர். சரி, இப்ப நான் இதுலயே வாய்ச்சி காட்டிட்டேன். இருந்தும் ஒரு கேள்வி எழுதுவோம். வாசிங்க பாப்போம். இத எல்லாருமா சேர்ந்து வாசிங்க. எல்லாருக்கும் மண் தெரியுதா? 58.459 ஓகே, இத வாசிக்கக்குள்ள எப்படி வாசிக்கணும்? தசத்துக்கு வலகை பக்கம் மாற இலக்கங்கள் எல்லாம் தனித்தனியா வாசிக்கணும். தனித்தனியாக வாசிக்க வேண்டும். தனித்தனியா வாசிக்கணும். ஓகே, வாசிங்க இன்னொரு தரம் திரும்ப. 58.459 ஓகே, 58.459 விளங்கிச்சோ? ஓகே, கடன் எழுதி கொள்ளுங்க. சொற்கள் எழுதுங்க. கீழுக்கு எண் எழுதிட்டு கீழுக்கு எழுதுங்க. வாசிக்கிற முறை எழுதுங்க. 58.459 எழுதியாச்சா? ஆலியா, எழுதியாச்சா ஆலியா? ஓ சார். ஓகே, குட். சரி, இப்ப நாங்கள் சின்ன 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 பின்னங்களை நாங்கள் என்ன செய்யறோம் என்றால் தசம எண்களா மாற்ற போறோம். இப்ப பாருங்க, 10 தலையங்க போட்டுக் கொள்ளுங்க. பின்னங்களை தசம எண்ணாக மாற்றல். பின்னங்களை தசம எண்ணாக மாற்றல். சரியா? ஓம் சார். சரி, 10 2 இப்ப 2க்கு எவ்வளவு தசம் இருக்குன்னு சொல்லுங்க. என்ன? முன்னுக்கண்டா 2க்கு வலகை பக்கமா இடக்கை பக்கமா? இடக்கை பக்கம்.
நம்மட கை எங்கால பக்கம்? இங்க பார்க்கக்குள்ள ரெண்ட பார்க்கக்குள்ள உங்களோட கை பக்கம் என்ன பக்கம்? இரண்டு கையும் இல்லை. அப்ப இப்படி அதுல கைய கேட்கிறேன். நம்மட கைய வச்சுக்கொண்டுதான் சொல்றது. விளங்குதோ? இரண்டுக்கு வலக்கை பக்கம் தான். வலக்கை பக்கம் தொங்கல்ல தசம் இருக்கும். விளங்கிட்டோ? ஆம் சார். இரண்டு கைகள் இருக்குது உங்களோட ஊர்கள்ல. எங்கட ஊர்லன்னா இல்ல இருக்குதா இல்லானே? இல்ல சார். சரி. என்னமாள்? 0.2. ஓகே, ஒரு விடொண்டு வருது. சரியாண்டு பாப்போம். ரெண்டுக்கு வலக்கை பக்கம் தசம் இருக்கும். சரி, வகுக்கிறண்டால் வலக்கையா இடக்கையா? என்ன வகுக்கிறண்டு சொன்னால் இடக்கை பக்கம் நகரும். தசம் அப்ப எங்கால நகரும்? இடக்கை பக்கம் நகரும். 10ஆல வகுத்தால் மகள் 10ஆல வகுத்தால் இடக்கை 2 காட்டுமா 1 காட்டுமா? 10ஆல வகுத்தால் உங்களுக்கு இடக்கை 2 காட்டுமா 1 காட்டுமா? 1. ஓகே. 100ஆல வகுத்தால் இடக்கை 1 காட்டுமா 2 காட்டுமா? 2. 1000ஆல வகுத்தால் இடக்கை 1 காட்டுமா 2 காட்டுமா 3 காட்டுமா? 3. ஓகே, நான் இப்ப சொன்ன தமிழ் எல்லாருக்கும் விளங்கிச்சா? வகுக்கும் போது 10ஆல வகுத்தால் தசம் இடக்கை பக்கமா ஒரு தானம் நகரும். ஆமா இல்லையா? அப்ப விடை தசம் விடத்துல வரும். 2 இங்க இருக்கும். ஐயோ, முன்னுக்கு மொட்டையா கிடக்குது. என்ன போடுவோம்? தொப்பி ஒண்ண போட்டுடுவோமோ? என்ன போடுறது? அவட தொண்டு இல்லைண்டால் சைவர் போடுற. 0 தசம் பாசிங்க. 0.2. ஓகே, எழுதி எடுங்க. பக்கத்துல இப்படி செய்து காட்டுங்க. என்னத்துக்கு? வடிவா விளங்கி கொள்றதுக்கு. வேகமா இருங்க மக்கள். எழுதிட்டீங்களா? சரி, இப்ப அடுத்தது இத பாசிங்க. 10. 25. அடி உழப்போ 10-25. 10-25. அதான் சரி. மேல் வருது, கீழ் வருது, அங்கால வருது, இஞ்சால வருது, அதெல்லாம் சரி வராது. 10-25 அவ்வளவுதான். ஏன் கஷ்டப்படுறீங்க? மேல் சொல்றது கஷ்டப்படுறீர்கள், கீழ் சொல்றது கஷ்டப்படுறீர்கள். என்ன லேசா சொல்றேன். கீழுக்கு பகுதியான இருக்குதா? 10-10ல தான் 25 இருக்கு. 10-25 சொன்ன விளங்குதா? ஓகே, இத தசமண்ணா மாற்றுவோம். 25 மக்கள் எவ்வளத்த மக்கள் தசம் இருக்கும்? வலக்கை பக்கம் தொங்கல். வலக்கை பக்கம் தொங்கல்ல இருக்கும். கரெக்டா? சரி, இப்ப வகுக்கும் போது இடக்கை பக்கம் 1, 2, 3? 1. ஏன் நீங்கள் 1 என்று கூறுகின்றீர்கள்? 10ஆல் வகுக்கப்படுவதால் 1 என்று கூறுகின்றீர்கள். அப்ப தசம் எவ்வளத்த வரும் என்று சொல்லுங்க. 2க்கும் 5க்கும் நடுவில். ஓகே, இப்ப வாசிங்க. விடை என்னண்டு? 2.5. ஓகே, இதுல யாருக்கும் டவுட் இருக்கா பிள்ளைகள்? இல்ல சார். ஓகே, ரொமில்டன் சத்தத்தை காணல. ரொமில்டன் சத்தத்தை. ரொமில்டன் விளங்கிட்டா? ஹஸ்னா சார். விளங்கிட்டா மகள்? ரொமில்டனுக்கு விளங்கிட்டா? சார். ஓகே, பர்வீன் ஓகே பர்வீன் கவரேஜ் கொஞ்சம் சிக்கலா இருக்கு போல. சரி, ஓகே சரி. இப்ப 125ல எவ்வளத்த தசம் இருக்கு? வலக்கை பக்கம் தொங்கல்ல. சரி,
இடக்கை பக்கம் 1 நகருமா 2 நகருமா 3 நகருமா? 2 2. அப்போ ஒரு தானம் 2 தானம். இப்ப தசம் எவ்வளவு இருக்குமான்னு சொல்லுங்க. 1க்கும் 2க்கும் இடையில். அப்போ 1 தசம் 2 5. விளங்குதா எல்லாருக்கும்? ஓம் சார். ஓகே குட். இப்ப இந்த கேள்விகள் செய்யலாமா? Okay. இப்ப இதுக்கு விடையை சொல்லுங்க பாப்பா. மூன்றாவது எழுதுங்க 1125. மூன்றாவது வினா எழுதுங்க. 3ல 4வது 1125 எவ்வளவு வரும்? பூஜ்ஜியம் தசம் 125. 0.125. இது விளங்கிட்ட மக்கள்? 125ல தசம் வலகை பக்கத்தவங்கள்ல இருக்கும். 1000 வகுக்கிறதால 3 தானங்கள் நகரும். 1 2 3. பூஜ்ஜியத்துக்கு இடக்கை பக்கம் தசம் வரும். ஆனா இங்க ஒன்றும் இல்லைன்றதால 0 போடுறோம். அப்ப 0.125. இது கிளியரா எல்லாருக்கும்? ஓகே. இப்போ ஒரு தசம எண்ணை பார்க்க போறோம். 45.7. இத நாங்கள் 10ஆல வகுக்க போறோம். இப்ப இடக்கை பக்கம் தசம் எத்தனை தானங்கள் நகரும்? இடக்கை பக்கம் தசம் எத்தனை தானங்கள் நகரும்? ஒரு தானம் நகரும். அப்ப நகர்த்தி விடுவோம். இப்ப விட என்ன? 4.57. வெரி குட் வெரி குட். 270.3. இத 100ஆல வகுக்க போறேன். விடை என்னன்னு சொல்லுங்க. 27.5. இப்ப குத்தியுடன் குடல் வெட்டியால வருமோ 27க்குள்ளால வரும். 100ஆல வகுக்கும் போது எத்தனை தானங்கள் நகரும் இடக்கை பக்கமாக தசம்? 1. 2 தானங்கள் நகர்ந்தால் தசம் எவ்வளவு இருக்கும்? 2க்கும் 7க்கும் இடையில். அவ விடையை சொல்லுங்க. 2 தசம் 7.03. இது கிளியரா எல்லாருக்கும்? ஓம் சார். கதிஜா விளங்கிட்டா? ஜஸ்ரா, சதுர்சிகா விளங்கிட்டா? ஆலியா படி. சரி. 2.703. சரி. இப்ப இந்த விஷயம் ஓகே. சரி. இப்ப நீங்கள் தான் ஒரு பதில் சொல்ல போறீர்கள். ஓகே. நோட் 2 போடுங்க. ஓகே. நோட் 2 போட்டுக்கொள்ளுங்க. இப்ப சரியா? ஒரு எண்ணை 10ஆல் வகுக்கும் போதோ ஒரு எண்ணை 10ஆல் வகுக்கும் போதோ ஒரு எண்ணாய் 10ஆல் வகுக்கும் போதோ தசம் இடப்பக்கம் ஒரு தானம் நகரும். 10ஆல் வகுக்கும் போது தசம் இடப்பக்கம் ஒரு தானம் நகரும். சரியா? அடுத்தது 100ஆல் வகுக்கும் போது தசம் இடப்பக்கம் 2 தானம் நகரும்.
சரியா? 1000ஆல் வகுக்கும் போது தசம் இடக்கை பக்கம் 3 தானங்கள் நகரும். எழுதிட்டீங்களா? ஓம் சார். சரியா? ஓகே. 10ஆல வகுக்குள்ள ஒரு தானம், 100ஆல வகுக்குள்ள 2 தானம், 1000ஆல் வகுக்கும் போது 3 தானம். எழுதிட்டீங்களா மக்கள்? ஓம் சார். ஓகே. இப்ப உங்களுக்கு இன்னும் ஒரு விடயம் தெரியணும். இந்த கணக்குகளை செய்யறது, அதாவது பகுதி எண்கள் 10 100 இல்லாத சந்தர்ப்பத்துல அதை இலகுவாக செய்யறதுக்கு என்ன வழி என்றதை நாங்கள் அடுத்து பார்க்க போறது. அப்ப அதுக்கு என்ன செய்யறோம்னு சொல்லி பார்ப்போம். சரி, கவனிங்க. இதுக்கு உங்களோட சிலபஸுக்குள்ள வார எண்கள் 10 அல்லது 100 அல்லது 1000 காரணிகளாகத்தான் பகுதி எண்களை தந்து விடுவாங்க. சரி, இப்ப பகுதி எண் 4 தந்தா நீங்க அந்த 4 10ஆக மாத்தல, தசமண்ணால பெருக்கிறதுல முழு எண்ணால பெருக்கி எடுக்கணும் விட. ஆனா 100 வரணும். அப்ப பகுதி எண் 4 இருக்குது, ஆனா 100 ஆக்கணும். அப்ப என்ன செய்வீர்கள்? 25ஆல் பெருக்கணும். அந்த கெட்டிக்காரன் நோட் பண்ணுங்க. பகுதி எண் 4 இருந்தா தொகுதி எண்ணையும் பகுதி எண்ணையும் 25ஆல பெருக்கி விட்டோம் என்றால் கீழுக்கு 100 மேலுக்கு அது எண் இருக்கிறத பொறுத்து வேறுபடும். சரி, 25 தந்தா பெருக்கினா 100 வரும். எத்தனை அளவு இருக்கணும்? 4ஆல் பெருக்கணும். ஓகே, வெரி குட். சரி, 50 தந்தால் பெருக்கினா 100 வரும். 2ஆல் பெருக்கணும் சார். 25 தந்தால் பெருக்கினால் 100 வரும். 4ஆல் பெருக்கணும் சார். ஓகே, அது ஏற்கனவே தந்திருக்கேன். ஓகே, 1000 வரும். 25 எத்தனை அளவு இருக்குன்னா 1000 வரும். எத்தனை பேருக்குன்னா 1000 வரும். 40ஆல பெருக்கணும். 40ஆல பெருக்கணும். நோட் பண்ணிக்கொள்ளுங்க. 125 எத்தனையால பெருக்குனா 1000 வரும். 4ஆல பெருக்கி பாருங்க. அப்ப 4ஆல 1000 வருதான்னு பார்ப்போம். எந்த உருண்டு பார்ப்போம். அது 8ஆல பெருக்கணும். 8ஆல பெருக்கணுமா? பெருக்கி பார்த்தா 8ஆல பெருக்கி பாருங்க, 1000 வருதா? சரி, 200 எத்தனையால பெருக்கினா 1000 வரும். 5ஆல பெருக்கணும் சார். 5ஆல பெருக்கணும். 250 எத்தனையால பெருக்கினா 1000 வரும். 4ஆல பெருக்கணும் சார். 4ஆல. ஓகே, குட். இது கிளியரா மக்கள் எல்லாருக்கும்? 125 8ஆல பெருக்கிறதுக்கு முத சொன்னது என்னது? முதல் சொன்னது என்னதா? இதுதான் சொன்னோம். எழுதுனீங்களோ? அந்த கடைசியை மட்டும் எழுதி கொள்ள கிடைக்கல சார். ஓகே, குட். எழுதிட்டீங்களோ? ஓ சார். ஓகே, குட். இப்ப உங்களுக்கு இந்த பகுதி எண்கள் இப்படியான எண்களை கண்டால் எத்தனையால பெருக்கணும் என்ற ஐடியா வந்துரும் போல கிடக்குது. உங்களுக்கு 100 அல்லது 10 அல்லது 1000 ஆக்குறதுக்கு வந்துருமோ? எடுக்கலாமா? குயிக் ஐடியா வருமா? கீழுக்கு இருக்கிற பகுதி எண்ணை கண்டா இவரை இத்தனையா மாத்தலாம் என்ற ஐடியா வருமா வராதா? எங்கட நோக்கம் 10 அல்லது 100 அல்லது 1000 ஆக மாத்துறதுதான் பகுதி எண்ணா மாத்துறதுதான் எங்களோட நோக்கம். அதுக்கு பிறகு நாங்கள் எதுவும் செய்து கொள்வோம். சரி, உங்களுக்காக இந்த ஒரு பின்னம் ஒன்று தாரன். இதை நீங்கள் எத்தனையால பெருக்குகள்னு சொல்லிடுமா? ரெடியா?
ரெடியா? ஆம் சார். சரி, எத்தனையால பெருக்குவீர்கள்? கீழுக்கு இருக்கிற பகுதியன் 10 அல்லது 100 அல்லது 1000 மாத்தணும். எத்தனையால பெருக்கி என்னவா மாற்றுவீர்கள்? நூற்றி 25ஆல பெருக்கி 1000. மேலுக்கு 125ஆல பெருக்கணும். சரி, பெருக்கினா 1000 வரப்போகுது. பெட்டிக்காரி மேலுக்கு பெருக்குங்க. எங்க சத்தத்தை காணல? எவ்வளவு பெருக்கினா? ம், 375 சார். 75. கொழும்புக்கு போயிட்டு வந்துடலாம் போல கிடக்குது பெருக்கி வார நேரம். 375. இது விளங்குதோ? ஆம். நீ திரும்ப கொழும்புல இருந்து மட்டக்களப்பு வரணும், வகுத்து வாருங்க. அப்படியா? போய் அப்படியே சொல்லுங்க. இடமா வலமா? இடமா வலமா? இடம் இடம். எத்தனை இடம் நகரும்? 3. 3. அப்ப விடத்துல இருக்கிற தசம் 1, 2, 3. 3 தானங்கள் நகர்ந்த பின்னர் வார பெருமானம் சொல்லுங்க. 0.375. 0.375. விளங்கிட்டா? அப்ப பகுதி எண்ணை கண்டுடனே எத்தனையால பெருக்கணும் ஐடியா வரணும். அதை வச்சுக்கொண்டு தொகுதி எண்ணையும் பெருக்கி பிறகு நாங்கள் பகுதி எண் 10 அல்லது 100 அல்லது 1000 இருக்கும் சந்தர்ப்பத்துல நாங்கள் அதை இலகுவாக என்ன செய்யலாம்? தசம எண்ணாக மாற்றலாம். இது கிளியரா எல்லாருக்கும்? ஓகே, இதுதான் இறுதி கேள்வி. அடுத்து பார்க்க போறது இப்ப நாங்கள் பின்னங்களை பார்த்த நாங்கள் தெரியும். ஒரு கலப்பு எண் ஒன்று தாரன் 5ல் 20 5உடன் 20 7. இப்ப இதை தசம எண்ண மாத்தணும். அப்ப 5 சக 20 7 மட்டும் நீங்க தசம எண்ணா மாத்தணும். இப்ப என்ன செய்வீங்கன்னு சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. முழு எண்ணை மாற்ற வேணுமா? இல்ல சார். ஓகே, அப்ப தசம பின்ன எண்ணை மட்டும் மாத்தினா சரி. 20 எத்தனையா மாத்தலாம்? 10ஆக மாத்தலாமா? 100ஆல மாத்தலாமா? 1000 மாத்தலாமா? 100 மாத்தலாம் சார். 100 மாத்திரம் லேசா இருக்கு நம்மளுக்கு. அப்ப எத்தனையால பெருக்கணும்? 5ஆல சார். 5ஆல. ஓகே, குட். பெருக்கினா என்னன்னு வர போகுது? 5 சக 100ல் 35. இது விளங்குதோ? ஓகே, இந்த 100ல் 35ன்றது எவ்வளவு? 0.35. 35. 5ஓட 0.35 கூட்டினா என்ன விட? 5.35. விளங்குதா உங்களுக்கு? 5.0 அதோட 0.35 கூட்ட போறோம். விளங்குதா? 5.35. 5.35. இது கிளியரா எல்லாருக்கும்? ஓகே, வெரி குட். சரி, இப்ப நாங்கள் கொஞ்சம் வினாக்களை தாரன். அந்த வினாக்களை நீங்கள் செய்ய வேணும். சரியா?
இப்ப இந்த இருக்கிறதுல இருக்கிற 11.2 பயிற்சியில இருக்கிற வினாக்கள்ல ம் 15 செய்யுங்க. கட கட கடன்னு தான் நாளைக்கு போகும். சரியா? சொன்ன விளங்கிட்டோ? ஓம் சார். ஓகே, இதுல இருக்கிற 15 வினாக்களையும் செய்யுங்க. எப்படி செய்யறேன்னு விளங்கிட்டாப்ப? கலப்பண்ணு சொன்னால் எப்படி செய்யற, ஒரு முறைமை பின்னம் சொன்னால் எப்படி செய்யறேன்னு விளங்கிட்டா? ஓம் சார். ஓகே, செய்த கணக்குகளை திரும்ப செய்து பாருங்க, பார்த்துட்டு ஹோம்ஒர்க் செய்யுங்க, செய்து அனுப்புங்க. விடைகள் ரெடியா இருக்கணும் அடுத்த கிளாஸ் ஜாயின் பண்ணக்குள்ள. நாளைக்கு இருக்கலாம் உங்களுக்கு 6 சரி. அப்போ அடுத்தது அந்த வெள்ளிக்கிழமை டைம் மக்கள் உங்களுக்கு இந்த டைம் தான் பழமையா நடக்குமா நீ? சரியா? ஓகே, சரி. அப்ப முடிச்சு கொள்ளுவோம் மக்கள். நன்றி, வணக்கம், பாய், குட் நைட்.